ரமலான் மாதம் தொடங்கிருச்சு. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்த ரமலான் மாதத்துல நோன்பு வைப்பாங்க. நோன்பு வைக்கிறது மட்டும் இல்லாம ஜகாத்துன்னு சொல்லக்கூடிய தான தர்மங்களையும் அதிகமாக இந்த ரமலான் மாதத்துல கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரமலான் மாதத்துல அதிகமாக இறை வணக்கத்திலையும் ஈடுபடுவாங்க. காலையில ஷஹர்னு சொல்லக்கூடிய நேரத்துல உணவு சாப்பிட்டுட்டு மாலை இஃப்தார்னு சொல்லக்கூடிய நேரத்துல நோன்பு திறப்பாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல தண்ணியோ இல்ல வேற எந்த ஒரு உணவையும் எடுத்துக்க மாட்டாங்க. ரமலான் மாதம் வைக்கக்கூடிய நோன்புடைய நேரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 12லேருந்து 15 மணி நேரம் நோன்பு வைப்பாங்க. அதுவே ஐஸ்லாண்டில் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் நோன்பு வைப்பாங்க. உலகத்திலேயே ஐஸ்லாந்தில் தான் அதிக மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்க. இதற்கு காரணம் அங்கே உள்ள கிளைமேட் தான். ஐஸ்லாந்தில் பகல் நேரம் அதிகமாகவும் இரவு நேரம் கம்மியாகவும் இருக்கிறதுனால இங்கே அதிக நேரம் நோன்பு நோக்கிறாங்க. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் ரொம்பவே முக்கியம். நோன்பு நோற்பதால ரத்தத்துல உள்ள பழைய வெள்ளை அணுக்கள் மறுசுழற்சி செய்யப்பட்டு புதிய வெள்ளை ரத்த அணுக்கள் உருவாக உதவி புரியுது. நோன்பு காலங்கள்ல உணவோட அளவு குறைவா சாப்பிட்றதுனால உடம்புல சேரக்கூடிய உப்போட அளவும் குறைவா தான் இருக்கும். உடம்புல அதிக அளவு உப்பு தேங்காதனால பிளட் பிரஷர்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ண நோன்பு உதவி புரியுது. நோன்பு நோற்பது வயது முதிர்வை தடுக்குது. இதற்கு காரணம் கோலஜன்கிற புரோட்டீன். இந்த புரோட்டீன் தான் ஸ்கின்னோட பளபளப்புக்கும் ஸ்கின்னோட இளமைக்கும் உதவி புரியுது. உடம்புல புதிய செல்கள் உருவாகவும் தேவையற்ற பழைய செல்களை வெளியேற்றவும் நோன்பு உதவி புரியுது. இது உடம்புல அதிக அளவு கோலஜன்கிற புரோட்டீன் உற்பத்தியாக வழிவகை செய்கிறது. நோன்பு நோற்பது உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவி புரியுது. இது மட்டும் இல்லாம உடல்ல உள்ள உறுப்புகளோட செயல்திறன் அதிகரிக்கவும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய செரிமான பாதைகள் சுத்தப்படுத்தவும் உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கவும் நோன்பு உதவி புரியுது. நோன்பு நேரத்துல கிட்டத்தட்ட 12லேருந்து 15 மணி நேரம் உணவு சாப்பிடாம இருக்கிறதுனால எப்பவுமே எங்கிட்டு இருக்கிற செரிமான பாதைகளுக்கு ஓய்வு கிடைக்கும். இது வயிறை சுருங்க செய்யும். இதனால இது பசியை மட்டுப்படுத்தும். இது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் உணவு எடுக்காம இருக்கிறதுனால உடம்போட எனர்ஜி தேவைகளுக்கு உடம்புல தேங்கி இருக்கிற கொலஸ்ட்ராலை உடம்பு பயன்படுத்திக்க ஆரம்பிக்கும். இதனால உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால்களோட அளவு குறையும். நோன்பு மூளையை வலிமைப்படுத்தவும் மூளையோட செயல்திறன் அதிகரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவி புரியுது. இதற்கு காரணம் நோன்பு காலங்களில் கெலோரிஸ், சர்க்கரை மற்றும் உப்பு நிறைந்த உணவுகளை குறைந்த அளவே உட்கொள்வதுதான். இது மட்டும் இல்லாம நோன்பு காலங்களில் என்டார்பின்ஸ் சொல்லக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் மூளையிலிருந்து அதிக அளவு சுரக்குது. இந்த ஹார்மோன்ஸ் உடம்பு வலிகளை குறைக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உடம்பு மகிழ்ச்சியாக உணர்வதற்கும் உதவி புரியுது. நோன்பு நோற்பது உடல்ல சர்க்கரை அளவை குறைக்க உதவி புரியுது. உடல்ல சுரக்கக்கூடிய இன்சுலின் உடல்ல உள்ள செல்கள் குளுக்கோஸை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவும் நோன்பு உதவி புரியுது. நீண்ட நேரம் உணவு சாப்பிடாம இருப்பதனால உடலுக்கு தேவையான எனர்ஜிக்கு உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய குளுக்கோஸை உடல் பயன்படுத்திக்க ஆரம்பிக்கும். இதன் காரணமாக ரத்தத்துல சர்க்கரை அளவு கம்மி பண்ண நோன்பு உதவி புரியுது. இது மட்டும் இல்லாம ரெகுலரா நோன்பு இருப்பதால உடல் எடை குறையும். இதுவும் உடல்ல சர்க்கரை அளவு கம்மி பண்ண ஒரு காரணம். உடல் பருமன் சர்க்கரை நோய் வரத்துக்கான ஒரு முக்கியமான காரணம். காலையில ஷஹர் நேரத்துக்கு உணவு எடுக்கும்போது நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது நல்லது. டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக மோர் இல்லைன்னா ஜூஸ்கள் குடிக்கும்போது உடல்ல நீர் சத்து அதிகமாகும். நோம்பு நேரங்களில் தண்ணி தாகம் எடுக்காம இருக்கவும் உடல் சோர்வு ஆகாம இருக்கவும் இது உதவி புரியும். மோஸ்ட்லி தமிழகத்துல பள்ளிவாசல்களில் நோன்பு கஞ்சி தருவாங்க. இந்த கஞ்சியில கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம். நோன்பு வச்சுட்டு சோர்ந்து போயிருக்கக்கூடிய டயத்துல இந்த கஞ்சியை குடிக்கும்போது உடலுக்கு தேவையான எனர்ஜி உடனடியாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இந்த கஞ்சியை ஈஸியா செரிமானமாகக்கூடியது. இதற்கு காரணம் இந்த கஞ்சியை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த கஞ்சி ஈஸியா செரிமானம் ஆகிறதுனால சிறியவங்க பெரியவங்க இப்படி எல்லாருமே இந்த கஞ்சியை தாராளமாக குடிக்கலாம்.